3 இயர் இல்ல ஃபைனல் இயர் வந்து கண்டிப்பா வந்து இப்ப ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. என்ன மாரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். இது வந்து பெர்சனலா வந்து எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து இந்த ஸ்கேம் வந்து நடந்தது. ஸோ, அதுலேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆவுனேன். அப்புறம் கம்பெனில நடக்கிற இன்டர்ன்ஷிப் ஸ்கேம் வந்து நான் சீக்ரெட்ட பிரேக் டவுன் பண்ண போறேன் உங்களுக்கு கிளியரா. ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் வந்து இது மத்த ஸ்கேம் வீடியோ மாரி இல்லாம, லைக் எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ மாரி இல்லாம, இது வந்து வேற மாரி. ஃபர்ஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்னா நான் குயிக்கா சொல்லிர்றேன். இன்டர்ன்ஷிப்னா ஒரு லெஜிட்டான கம்பெனில வந்து நம்ம வந்து இன்டர்னா போவோம். மேபி வந்து அவங்க நம்மளுக்கு பே பண்ணலாம். இல்ல பே பண்ணாம நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவோம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவோம். ஆனா, மோஸ்ட் ஆஃப் இருக்கிற பிளாட்ஃபார்ம் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாக்குரி, இன்டென்ஷெல்லா இல்ல நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருப்போம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா, அதில இருக்கிற ஒரு சில கம்பெனிகள் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பேர்ல நம்மள ஸ்கேம் பண்றாங்க. இதுதான் ரியல் ட்ரூத். ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. என்னன்னா, இது போல வந்து உங்க ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. சரி கால் பண்ணாங்க. ஓகே. என்னோட பேர்லாம் கரெக்ட்டா சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. அவங்க கம்பெனி நேம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னோட கம்பெனி பத்தி ஒரு குயிக் இன்ட்ரோ தரேன். நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகே நானும் கேட்டுக்கிறேன். அவங்க என்னென்ன இன்ட்ரோ சொன்னாங்கன்னா, இந்த போல கம்பெனி வந்து இந்த மாரி பண்றாங்க. அதெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு 4 பெனிஃபிட் தரேன்னு சொன்னாங்க. இங்க தான் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஓகே நம்ம யோசிப்போம். நல்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்குதே. நம்ம வந்து கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிடலாம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யோசிப்போம். அந்த 4 பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தருவேன்னு சொல்லுவாங்க. நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம். கிளையண்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து செகண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 4 டூ 5K வந்து ஸ்டைஃபண்ட் தருவேன்னு சொல்லுவாங்க. நீங்க யோசிப்பீங்க பரவால்ல நம்ம ரிமோட் ஜாப்லயே வந்து 4 டூ 5K நம்ம ஏர்ன் பண்றோம். வீட்லயே இருந்து இன்டர்ன்ஷிப்ல சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பா நினைப்பீங்க. ஜாயின் பண்ணா பார்ப்பீங்க உடனே. அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இப்ப நீங்க ஒர்க் பண்ணது சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து உங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது போல ஜாப் இங்க எடுத்துக்கோங்க ஃபுல் டைமா. இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவான். அந்த மாரி சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் சொன்னாங்க. 4த் வந்து சர்டிஃபிகேட் தரோன்னு சொன்னாங்க. ஆனா, இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே வச்சாங்க. என்னன்னா, நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு ஜாயின் பண்ணணும்னா ஒரு கிரைட்டீரியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன கிரைட்டீரியா கேட்டேன் அவங்ககிட்ட. ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இப்ப அனுப்பிச்சு விடுவேன். எப்படியும் உங்க காலேஜ் ஸ்டூடண்ட்டும் வந்து கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் வந்து தேடின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் அனுப்பிச்சு விட்டு ஒரு 20 மெம்பர்ஸ ஃபில் பண்ண வைங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நான் ஃப்ரீயா குடுத்துருவேன். அதேபோல உங்களுக்கு ஸ்டைஃபனும் வந்துரும் அப்டின்னாங்க. அப்பதான் நான் ஸ்ட்ரைக் ஆனேன். இது இன்டர்ன்ஷிப்பே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆள் புடிச்சு சேர்த்து விடுற மாரி தான் இருக்கு. ஏறு, ஏறு, ஏறு வண்டியில ஏறு, ஏறு, ஏறுன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து விடுற மாரி தான் இருக்கு இது. அப்புறமா இன்னொரு அ இது ஒரு பெரிய ஸ்கேம் ஆல்ரெடி நடந்து தான் இருக்கு. டிரான்ஸ் இந்தியா கம்பெனி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. இந்த ஸ்கேம் வந்து என்ன நடந்தது? இத வந்து யார டார்கெட் பண்றாங்கன்னா, இப்ப கரண்ட்டா வந்து ஜாப் தேடுறவங்க, அப்புறம் இன்டர்ன்ஷிப்ன்னு தேடுறவங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் முடிக்கிறவங்க மோஸ்ட்டா அவங்கள தான் இந்த குறி வச்சு தாக்குறாங்களே. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, இதுல வந்து இந்த கம்பெனி நான் அப்ளையே பண்ணவே இல்ல. ஆனா என்னோட ப்ரொஃபைல் எடுத்து எனக்கு என் டீட்டெயில்ஸ் எடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. எப்படின்னு தெரியல. இது இன்டர்ன்ஷிப்ல வந்து கால் பண்ண சொன்னாங்க. என்னன்னா, இது போல வந்து உங்க ப்ரொஃபைல் வந்து எங்க ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு. இது போல வந்து நாங்க இந்த கம்பெனிலருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லுங்க நானும் சொன்னேன். இது போல வந்து நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம மேனேஜர் வந்து உங்களுக்கு அந்த செஷன் இது பண்ணுவாங்க. இந்த பிளேஸ்ல சென்னையில ஒரு பிளேஸ் சொன்னாங்க. நானும் வந்து ஓகே, ஓகே சொல்லிக்கிறேன் பேசிக்கிறேன். இந்த மீட்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ரோல்ஸ் இருக்கும், நீங்க எப்படி வேலை செய்யணும், லைக் என்ன மாரி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் உங்க செலக்ஷனுக்கான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னேன். அதுக்கப்புறமா நீங்க வரப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 200 எடுத்துன்னு வாங்க. எதுக்குன்னா நம்ம வந்து என்ட்ரிக்கு வந்து நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு சொன்னாங்க. என்ட்ரிக்கு வந்து நீங்க பே பண்ணணும். ஒரு 200 எடுத்துன்னு வாங்க. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா அப்டின்னாங்க. சரி நானும் ஓகேன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டேன். இப்ப என்னென்ன ரோல்லாம் நீங்க ஹையர் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஹெச்ஆர், டீம் லீடு, அட்மின்னு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்புறம் ஒரு சில ரோல்ஸ்லாம் சொன்னாங்க. இது எதுவுமே எனக்கான ரோல்ஸ் இல்ல. நான் வந்து பெர்சனலா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு வந்து நான் ட்ரை பண்றேன். நான் வந்து இதுக்கான ரோல் வந்து எதுவுமே இல்ல. நான் அப்ளையே பண்ணவும் இல்ல. சரி ஓகே சொல்ட்டாங்க. ஓகே சொல்ட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் வந்து நான் சைட்ல போடுறேன். என்னால வந்து கால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து என் ஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணா சவுண்ட் கேட்டுரும். அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. இதே போல வந்து எனக்கு 2 பேர் கால் பண்ணாங்க. இதே கம்பெனிலேருந்து இதே பேர் 2 பேர் கால் பண்ணாங்க. லைக் என்னன்னா, வேற வேற நம்பர்லேருந்து. ஒரு நாள் விட்டு இன்னொரு நான் வந்து அந்த இதுக்கு போவும் இல்ல. நான் அட்டெண்டும் பண்ணல. ஜஸ்ட் இங்க அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராடான கம்பெனி இது. ஸோ இது எம்எல்எம் பிசினஸ் மாரி தான் இது மோஸ்ட்டா. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ உள்ள போனீங்கன்னா, 200 பே பண்றீங்களா? அது இல்லாம அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு வேணாம், புடிக்கலன்னு சொல்லிட்டு வெளிய உடமாட்டாங்க. வெளிய வர மாரி இருந்தாலும், ஒரு லைக் அவங்க எப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்குங்க சொல்லிட்டு பே பண்ற மாரி இருக்கும்.
இத பத்தி நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நெறைய பேர் YouTubeல வந்து டீட்டெயிலா வீடியோ போட்டிருப்பாங்க. டிரான்ஸ் இந்தியா கம்பெனி. ஸோ சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான கால் உங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்டுக்கு இல்ல 3 இயர் ஸ்டூடண்ட்டுக்கு ஜாப் அப்ளை பண்றவங்க யாருனா வந்துச்சுன்னா, அத இக்னோர் பண்ணுங்க. இப்போ நீங்க எப்படி இந்த ப்ராப்பரா ஒரு ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஜாப் ஹையரிங் போஸ்ட் போடுறாங்கன்னா, லைக் அவங்க வந்து உங்கள தேடி வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணா தான் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது பண்ணுங்க. இந்த மாரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நெறைய சூப்பரான ஜாப்ஸும் இருக்கு. இந்த மாரி ஃபேக் பண்ற ஜாப்ஸும் இருக்கு. ஸோ நீங்க தான் வந்து அவேரா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி நான் சொன்ன மாரி இது போல ஒரு 20 மெம்பர்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண வைங்க. இல்ல அத பண்ணுன்னு சொன்னா, அது மாரி பண்ணாதீங்க. எதனா வந்து பே பண்ணணும். இந்த மாரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இல்ல இந்த டாக்குமெண்ட் ஃபீஸு, இன்டர்ன்ஷிப் ஃபீஸு, இல்ல சர்வர் ஃபீஸு எதனா ஒரு ஃபீஸ் உங்ககிட்டேருந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்களே அந்த கம்பெனி நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. அது கம்பெனியே கிடையாது. ஒரு ப்ராப்பரான இன்டர்ன்ஷிப்பே கிடையாது. ஒரு ப்ராப்பரான இன்டர்ன்ஷிப்ல வந்து மேபி கம்பெனி சைட்லேருந்து பே பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து நீங்க அன்பெய்டு ஒர்க்ல போவீங்க. எப்படின்னா லைக் நீங்க உங்களுக்கு அவங்க கம்பெனி சைட்லேருந்து பே பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நீங்க வந்து ஒரு ஐடி எக்ஸ்போஷரு, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்டு, ஐடி கல்ச்சர்னா எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்க போலாம். இந்த மாரி தான் ப்ராப்பரான இன்டர்ன்ஷிப் ஜாப் சொல்ல முடியும். அவ்வளோதான் வீடியோவுக்கு எண்டு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது. சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து கம்பெனிலாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன், என்னோட ரெஸ்யூம் எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு உங்க வீடியோ வேணும்னா கீழ கேளுங்க. என்னோட ரெஸ்யூம் வீடியோ போடுறேன் நானு. அப்புறம் வந்து பாய்.